குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நடிக்கின்னு வந்தாச்சு, நடிக்கின்னு வர்றப்ப கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? எல்லாம் அதுக்கெல்லாம் உடன்பட்டு தான் வர்றாங்க. வந்தா எல்லா செட்லையும் எல்லா ஹீரோயினுமே ஒரு ஹீரோக்களோட நெருக்கத்துக்கு உட்காந்து தான் பேசுவாங்க. இது சிம்பு நயன்தாரா அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கேருந்தே இந்த மாதிரி கதையிலேருந்து இங்கேருந்தே இவங்க வந்து மேக்சிமம் சிம்புக்கு அடிச்சு சிம்பு கிடைக்கலன்னா சிம்பு கூடவே இருக்கிறது நான் தான் அந்த டைம்ல. அதனால எனக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு மன்மதன்ல எப்படி கதை திரைக்கதை அவர் பேர்ல ரன் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் கதை திரைக்கதை என் பேர்ல போடணும் அப்படின்னாரு. எல்லா காதல்காரையும் அந்த சண்டை நடக்கும். எல்லா காதலுமே கல்யாணத்துல முடியறது இல்ல. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கெட்டவன் படத்தின் இயக்குனர் ஜிடி நந்து அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த டைமில் என்னோட நேம் வந்து ஜிடி நந்து அப்படிங்கிறது தான் பேர். பட் அதுக்கப்புறம் வந்து என்கே கண்டி அப்படின்னு வச்சு ஒரு படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணி டே நைட் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு 7 லாங்குவேஜில் இருக்குது அந்த படம். இப்போ வந்து என்கே நந்தவனம் அப்படின்னு இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேருக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், காட்ஸ் கிஃப்ட்னு படம். அந்த படம் மலையாளத்தில் மெயின், அடுத்தப்போ தமிழ் 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அதை கடைசி கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. பல தகவல்கள் பேச போகிறோம். அதில் குறிப்பாக வந்து கெட்டவன் படத்தை பற்றி சில தகவல் நம்ம பேசிக்கலாம். சிம்பு அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு நடிகனாக நம்ம எங்கள் வீட்டு பிள்ளையிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால் ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிங்கிறது வந்து தொட்டி ஜெயா காலகட்டங்களில் தான் நாங்கள் போய் ட்ரை பண்ணி சப்ஜெக்ட் சொல்லணும்னு ட்ராவல் பண்ணேன். பட் அவரோட நெருக்கமான பழக்கங்கிறது அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற பழக்கங்கள் வந்து வல்லவனில் தான் எனக்கு கிடைச்சிது. அவர் என்னோட கதையை கேட்டதுக்கப்புறம் படம் பண்ணுவோங்கிறத நீங்கள் வச்சுருங்க, இப்போக்கி என் படத்தில் நான் பண்ணுற படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம்னா அடுத்த படம் நம்ம படம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. கரெக்டாக நயன்தாரா எந்த டேட்டில் என்ட்ரி ஆகி அந்த ஷூட்டில் வல்லவன் ஷூட்குள்ளார என்ட்ரியோ அந்த சேம் டேட்டில் தான் நானும் அங்கே வந்து அந்த படத்தோட நயன்தாராவும் நீங்களும் ஒரே டைமில் சிம்பு கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. 2 பேருன்னா அந்த டேட்டில் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணோம். ஆமாம், அவரை வச்சு படம் பண்ணுற இயக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவங்களுக்கு ஒரு நெருங்கிய தோழியாக இருந்துட்டு போகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களும் முழுசாக இல்லை, அவங்க இதுவும் ட்ராப் ஆயிடுச்சு, எனக்கும் படம் ட்ராப் ஆயிடுச்சு. வல்லவன் ஷூட்டிங்லேருந்து ஒர்க் பண்ண விதத்தை சொல்லுங்கள். அவங்க நயன்தாரா வந்திருக்காங்க, அந்த யூனிட்டுக்கு அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. அப்போ ஒர்க்கெல்லாம் எப்படி நடந்தது? அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது? எல்லா செட்லேயும் எல்லா ஹீரோயினுமே ஒரு ஹீரோக்களோட நெருக்கத்துக்கு உட்காந்து தான் பேசுவாங்க. இது சிம்பு நயன்தாராதான் இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எம்ஜிஆர் சரோஜாவிலேருந்து சிவாஜி பத்மினிலேருந்து இப்படி ஒரு ஜோடியான ஒரு வாய்ப்பு எல்லா காலகட்டத்துக்குமே ஹீரோக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஹீரோ ஒரு சின்ன படத்தில் ஒரு 10 லட்ச ரூபா படம் நாங்கள் எடுக்கிற படத்தில் கூட அது ஹீரோயினோட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு ஹீரோவுக்கு தான் கிடைக்கிது. அது வந்து மற்றவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான இதாக இல்லை. அப்படி தான் அவங்க உட்காந்து அவங்க நட்பை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரம் வேலையும் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று சிம்புவோட ஓன் டைரக்ஷன். ஹீரோன்னா நடிச்சுட்டு போய் உட்காந்துக்கலாம், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி போயிட முடியாது. அவரே டைரக்ஷனுங்கிறதுனால எல்லாமே இருந்து நடத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் அந்த டைமில் வந்து நயன்தாரா வந்து அவங்களோட ஷாட் முடிச்சிட்டாலும் கேரவனுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஆன் ஸ்பாட்லேயே உட்காந்து அவரோட அந்த நட்பு அந்த அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு வந்து கெட்டவன் படத்தினுடைய அந்த வாய்ப்பு எப்படிங்கிறது அது உருவான விதத்தை சொல்லுங்க. இல்லை, அவர்கிட்ட ஓப்பனிங்கே நான் கதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதை பிடிச்சி போய் தான் அந்த படத்தை நாம் பண்ணுவோமா என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் தான் அவர் சொல்லியிருந்தார். இது மாதிரி வார்த்தையை தான் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது. அட் த சேம் டைம் வந்து ஒரு 1 டே வந்து நயன்தாரா, சிம்பு, அப்புறம் சிம்புவோட ஒரு 3 நண்பர்கள் எல்லாரும் இருந்து மோக்கா காஃபி ஷாப்னு காதர் நவாஸ்கான் ரோட்டில் ஒரு ஷாப் இருந்தது. அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து நான் இவர்கிட்ட நரேட் பண்ண ஸ்டோரியை நயன்தாராட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அவங்க 2 பேர் இருக்கும்போது அவங்க 2 பேர் இருக்கிறப்ப நயன்தாரா ரொம்ப கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கெட்டவன் கதையை நயன்தாரா கேட்குறாங்க. கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியல சிம்பு, அடுத்த படமாவே இதை பண்ணு, இது வந்து உனக்கு கெரியர் வந்து வேற லெவலுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு
ஆக்சுவலாக வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த கதையை உடனே பண்ணு சிம்பு கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி விட்டதே நயன்தாரா சிபாரிசு தான். பண்றாங்க. ஆமாம், சிபாரிசு பண்ணதே நான் அதுக்கு வந்து ஒரு உங்களோட கதையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பாக முத அந்த கதையை வந்து தூக்கிட்டு பரத்தை வச்சு பண்ணலான்னு ட்ராவல் பண்ணோம், ஜீவா வச்சு பண்ணலான்னு ட்ராவல் பண்ணோம். அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓ. அதனால எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். எல்லாரும் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறப்ப என்னன்னா, எனக்கு வந்து நான் சினிமாவில் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நான் வரல. நான் வந்து கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கேன். நான் படித்தது மியூசிக் காலேஜ். ஸோ எல்லாத்துக்குள்ளாரையுமே வந்துட்டு இருந்ததுனால இவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னோட ஒர்க்கை ஸ்பாட்டில் அவங்க யாருமே பார்த்தது கிடையாது, எதுவும் தெரியாது. சிம்புக்கு என்னோட ஒர்க்கை ஸ்பாட்டில் பார்த்துருக்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு, ஓகே இவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது. அதே நேரம் நயன்தாராவுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் உண்டு. அதனால தான் நீங்கள் உடனே பண்ணுங்க அப்படின்னு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினது. கதை பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கத்துனாலும் ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் அங்கே விஷயமே என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மன்மதனில் எப்படி திரைக்கதை அவர் பேரில் ரன் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் திரைக்கதை என் பேரில் போடணும் அப்படின்னாரு. இல்லை பாஸ், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி அது அப்படிங்கிறப்ப இல்லை கதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ் பேட்டர்ன் ஆஃப் இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம வந்து ஒரு சிட்டி பேட்டர்னில் மாடர்னாக நம்ம மாற்றிக்கலாம், அந்த மாத்திரை எபிசோடில் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் அவர் சொன்னது. ஓகே, ஒரு ஸ்டேஜில் வேறு வழி இல்லாமல் நம்ம ஒத்துப்போம் இல்லையா, ஏன்னா முதல் பட வாய்ப்பு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கேருந்தே இந்த மாதிரி கதையிலேருந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரிலாம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளார போய் ஒரு ஸ்டேஜில் என்னன்னா, நாம் சொன்ன கதை வராமல் வேற ஒரு கதை வரும் இல்லையா, அந்த படம் வர்றப்பே அது ஓடாதுங்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளார வந்துருச்சு. அது வந்துருக்க கூடாது. ஆமாம், எல்லா டேரக்டருக்குமே அப்படி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதை மீறி ஜெயிக்கிறது, ஏன்னா படம் வந்து எல்லா படமுமே ஓடுன்னு சொல்லி தான் எடுக்கிறானுங்க. ஆமாம், பாபா வரைக்கும் வந்து ஓடுன்னு சொல்லி தான் எடுத்தார். ஏன்னா ஓடுன்னு சொல்லி தான் ஓன் ப்ரொடக்ஷனே பண்ணாங்க. அது வரைக்கும் ஃப்ளாப் ஆகுதுங்கிறப்ப அந்த நம்பிக்கை தான், அதாவது ஓடுங்கிறதே நிர்மாணிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லா காலகட்டங்கள்லையுமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற அறிவு அந்த டைமில் எனக்கு இல்லை. கதை நல்லா இருக்கிறதுனால நயன்தாரா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? பொதுவாகவே இந்த மாதிரி புதுசாக டைரக்ஷன் பண்ணுற வர்றவங்கக்கிட்டையும் அல்லது அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற டச் அப் கேர்ள்ஸ், டச் அப் பாய்ஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி வந்து நயன்தாராவுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படி அதை உங்களுக்கான அனுபவம் ஏதாவது இருக்கு? அந்த டைமில் என்கிட்ட வந்து அதாவது 1120 அந்த காலகட்டங்களில் அந்த ஃபோன் தான் நான் வச்சுருந்தேன். அது வந்து சிக்னல் ரீச் ஆகுது சில நேரத்தில். ஒரு நாள் ஸ்பாட்டுக்கு போனோடனே என்ன ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டிங்களா அப்படிங்கிற இடத்துல கேட்குறப்ப இல்லை ரீச் ஆகலை அப்படின்னா, என்ன ரீச் ஆகலை கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. ஃபோனை வாங்கி ஒரே அடி கீழே போட்டு அடித்து உடச்சாச்சு. எனக்கு இருக்கிறது ஒரு ஃபோனு, இவங்க ஃபோன் அடித்து நான் எடுக்கலைங்கிறதுக்காக இவங்க வந்து மேக்சிமம் சிம்புக்கு அடித்து சிம்பு கிடைக்கலன்னா சிம்பு கூடவே இருக்கிறது நான் தான் அந்த டைமில். அதனால எனக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு என்னோடய ஃபோன் ரீச் ஆகலைன்னு உடனே அடித்து உடச்சாச்சு. வாங்கி அடித்து உடச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இருந்தது ஒரு ஃபோனு, அதை இவங்க வாங்கி அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னோடனே உடனே வந்து கீழே உளுந்து கிடக்கிறத எடு அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் சொன்னோடனே அவன் அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த உடஞ்ச ஃபோனில் இந்த சிம் கார்டை கழட்டிட்டு இவங்களோட ஃபோனை எடுத்து அவங்க சிம் கார்டை கழட்டி அந்த பையனை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிம் கார்டை அதுக்குள்ளார போட்டு அவங்களோட ஃபோனை மூடி என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்த சம்பவங்கள். இது மாதிரி எனக்கு தான் இல்லை, மன்மதன் டைரக்டர் ஏஜிஎம் முருகன் ஆன் ஸ்பாட்டுக்கு அப்பப்போ வருவார். அவர் வர்றப்ப அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சிம்பு தான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர் அப்போ தான் ஆன் ஸ்பாட்டில் வல்லவன் ஸ்பாட்டில் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர்கிட்ட சொல்கிறார், ஏஜே இவர் வந்து ஜிடி நந்து இவர் பேர், அடுத்த ஏஜே முருகன் இவர் தான் அப்படின்னு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுலேருந்து அவரும் தெரியுங்கிறது மாதிரி. இப்போ ஒன் டே அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றப்ப என்ன ஒரு டேரக்டராக இருக்கீங்க ஃபோனுக்குன்னு வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் நெல்சன் ஒரு கேரக்டர், அப்புறம் உங்களை வச்சு படம் பண்ணால் எப்படி ஃபோன் வாங்கிக்க முடியும்? யார்? நெல்சன். நான் அப்போவே இந்த நக்கல் உண்டு. ஜெயிலர் பண்ண நெல்சன்லாம் அப்போ வந்து உங்களை வச்சு படம் பண்ணால் எப்படி ஃபோன் வாங்க முடியுங்கிறது மாதிரி. அதாவது அந்த நக்கல் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இதை வந்து இதை கலாய்ச்சா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு ஃபோன் இல்லைங்கிறது அந்த வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நயன்தாரா டக்குன்னு உடனே கையில் இருந்த ஃபோனை அப்படியே உடனே கையில் இருந்ததை அப்படியே கொடுத்தாங்க. அவங்களுக்கு பர்சனல் டேட்டாவெலாம் இருக்கும்ல, நயன்தாராவுக்குன்னு ஒரு ஃபோனில் பர்சனல் டேட்டாவெலாம் இருக்கும். அதில் பர்சனல் டேட்டா இருந்தாலும் இப்போ நான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கைக்கு இருந்தால் தானேங்க ஒரு பொருளை கொடுப்பாங்க. அதாவது காயினுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் டைல் இருக்கிறது மாதிரி
எல்லா இடத்துலையுமே கெட்டவனாவே இருந்துட முடியாது. எல்லா பக்கட்டும் நல்லவனாவே இருந்துட முடியும். நம்மளோட நல்ல முகம் பார்த்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து என் கண் கூட அந்த போனை வாங்கி அனுபவத்துல இருந்தே நான் அனுபவிச்சிருக்கேன். ஏஜே முருகன் அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம். அதாவது இது வந்து எங்களுக்குள்ளாரே எங்க நடந்தது. இதை தவிர வெளியில இருக்கிற போன்ஸ் அசிஸ்டன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கிட்டிங்கா விளையாட்டுத்தனமா இருக்கும் அவங்க பண்றது. ஆனா அதுக்கு பின்னால வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி. இது மாதிரி ஒவ்வொரு சைட்லயும் அவங்க வந்து ஒரு சிம்புக்கு கால் பண்ணும்போது முதல் கால்லே அவர் வந்து எடுக்கலைன்னா ஒரு வித கோபம் வருது அவங்களுக்கு. அவங்க ஷார்ட் டெம்பரா நயன்தாரா? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேல அதீத பொசிசிவ்னஸ் வந்துடும். சிம்பு வந்து விரும்பியிருக்காங்க அப்படிங்கறதான் என்னோட ஃபீல். நாங்க பார்த்தது வரைக்கும் அந்த விருப்பங்களோட தான் அவங்களோட டிராவல் நடந்தது. ஸோ ஒரு கால் பண்ணாவே வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கார் அப்படிங்கிறதோட இங்க சொல்லிடுது இல்ல. அப்ப நீ எப்படி வேற ஒருத்தரோட பேசுறேன்னா இப்ப யாருக்கிட்ட பேசுனங்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு சண்டை ஆரம்பிக்கும் இல்லையா. அவங்க காதல்கள் தான் அப்படின்னு இல்லை, எல்லா காதல்காரையும் அந்த சண்டை நடக்கும். அது வந்து எல்லா காதலுமே கல்யாணத்துல முடியறது இல்ல. இவங்க பிரிவுக்கும் இதுதான் காரணமா இருக்குமா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம? எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு தான் நான் இது பண்ண முடியும். ஆனா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவங்க வந்து பிரிவுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் ட்ராவல் ஆகல. ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் ஒரு மியூச்சுவலாக மனசு ஒத்து போயிருக்கு, எல்லாம் காதலிச்சிருக்கோம். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் அது லாங் பீரியட். அந்த லாங் பீரியடை தாண்டுற அளவுக்கு நம்ம அந்த மெச்சூர் கிடையாது, நமக்கு அந்த மெச்சூர்டும் கிடையாது. அதனால நம்ம பிரிஞ்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு பிரிவாங்க இல்லையா. அது மாதிரி 2 பேரும் மியூச்சுவலாக பேசிக்கிட்டு பிரிஞ்சதுனால தான் அடுத்தடுத்த படங்கள்லாம் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுது. அடுத்தாப்புல இன்ன வரைக்கும் ஒரு நண்பர்களாக அவங்களால இருக்க முடியுது. அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யத்தை உதட கடிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்டர் ஒட்டி அது பெரிய ஒரு பரபரப்பாச்சு. அவங்க காதலிக்கிறதுக்கு முன்னாலே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டது. ஒரு ஜென்ரலாக ஒரு நடிகையாக தான் உள்ளார என்ட்ரி. ஒரு நடிகையை எந்த அளவுக்கு தன்னை வந்து ஃபோக்கஸிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்போ ஓகே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டினா நல்லா இருக்கும், நமக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அடுத்தடுத்த குரோத். ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த வியாபார நோக்கத்து தான் அங்கே இருந்ததோ வந்து காதலோட அந்யோன்யத்துக்கு அவங்க உடன்பட்டு அந்த லிப் டு லிப் கிஸ் அடித்தாங்க. அதெல்லாம் சொல்லப்போனால் அதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த லிப் டு லிப் கிஸ் எல்லாம் அடித்து அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வெரி பிகினிங்லேயே அது நடந்து முடிஞ்ச சம்பவங்கள். அதெல்லாம் அப்புறமேல் தான். காதலோட ஆரம்பமே ரொம்ப சுவராஜ்யமானது. அதாவது எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றது மாதிரி பண்ணல. உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவர் டிராவல் பண்ணல. அவரோட அப்ரோச்சே வேற மாதிரி இருந்தது, அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த அப்ரோச் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இவ்வளோ ஓப்பனா இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற. ஏன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் மறைச்சு வச்சு அப்படி பேசுகிற ஆட்கள்லாம் கிடையாது. ரெண்டாவது தெல்ல தெளிவாக மனசில் பட்டதை அது தப்பாக இருந்தாலும் சரி போல்டாக கேட்பாப்புல. ஏன் இப்படி பேசினாருங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டா நாம தப்பு. அவர் அப்படிதான் பேசுவார், அப்படிதான் இருப்பார். ரொம்ப ஃப்ராங்காக இருக்கும் எல்லாமே, எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஓவர் ஃப்ராங்காக இருக்கும். விக்னேஷ் சிவன் எப்படி என்ட்ரி ஆனார் இவங்க 2 பேருக்கு இடையில? வல்லவன் காலகட்டங்கள் எல்லாம் விக்னேஷ் சிவன் வரவே கிடையாது. விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு நபரே கிடையாது. பட் விக்னேஷ் சிவனை நான் வந்து வல்லவன் காலகட்டங்கள்லேயே பிரபு சாலமன்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பையன். அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்டு வந்து பிரபு சாலமன்ட்டு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணான். அதனால இந்த பையனை முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஆனால் ஆஃப்டர் தட் போடாப்போடி டைமில் எனக்கு நேரடியான பழக்கத்துக்குள்ளார சிம்பு கூட சர்க்கிளில் இருந்ததுனால சிம்புவோட அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் டிஸ்கஷன்லாம் போனோம். அப்போ போடாப்போடியோட படம் நடந்துட்டு இருக்குது. அந்த படம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் வாலிபன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று சிம்பு ஆரம்பித்தாப்புல. அந்த வாலிபால் டிஸ்கஷனில் வந்து விக்கி நெல்சன் நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்துருந்தோம். அப்போ வந்து போடாப்போடியை வந்து ட்ராப் பண்ணிக்க போகிறேன், நான் அதுலேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிறது தான் என்கிட்ட விக்கி சொன்னது. எதனால? ஓவர் பட்ஜெட்டு, அப்புறம் சிம்புவோட டாமினேட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது. அவரால் ஏற்றுக்க முடியல. அந்த பையன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாப்புல ஆளாயிட்டு அப்புறமேல் தனிப்பட்ட முறையில் அந்த பையனை நானும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஆமாம், விக்னேஷ்வனு நானும் தனிப்பட்ட முறையில் நான் ஆஃபீஸ் போட்டு வச்சுருந்தேன். அப்போ என் ஆஃபீஸுக்கு வருவாப்புல. அந்த ஆஃபீஸில் உட்காந்து அப்புறமே வந்தப்போ நான் அட்வைஸ் பண்ணேன். படம் நடக்கிறப்ப நமக்கு எல்லாம் நம்ம வெளியில் போனோம்னா எல்லா ஹீரோவும் நமக்கு டேட்லாம் கொடுத்துருவான், நமக்கு அடுத்த படம் மூவ் ஆயிரும் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படியெல்லாம் எவனுமே வந்து டேட்லாம் கொடுத்துட மாட்டான். படம் ஹிட்டான மட்டும்தான் கொடுப்பான ஒழிஞ்சு நம்ம படம் நடந்துகிட்ருக்கு, இந்த படம் இல்லைன்னா வெளியில் வேறு போன படம் கிடைக்கலாம்லாம் அப்படிலாம் என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட வேணாம். தயவு செஞ்சு தப்போ சரியோ இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வா. நான்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லாதனால தான் என்னோட
ஷார்ட் டெம்பர் தான் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன், என் விஷயத்த நீ நடத்திடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சர்க்கிள் எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சிம்புவை கூப்பிட்டு பேசினாங்க. விக்னேஷ் சிவனோட அம்மா வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த டைமில் எஸ்ஐயா இருந்தாங்க, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த செட்டப்பில். அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. பேசுகிறப்ப ஏன்னா இவர் தரப்பில் தப்பு இல்லாமலாம் இல்லை, விக்னேஷ் சிவனுக்கு வந்து படம் எடுக்க தெரியலங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு செட்டப் ஆஃப் இதாக சொன்னது. அப்போ இதெல்லாம் சொல்கிறப்போ ஆமாப்பா நீ எல்லாமே அவன் சொன்ன விஷயத்துக்கு தான் நீ படமே ஆரம்பிச்சிருக்க, அப்போ அவனுக்கு தெரியும்னு சொல்லி தானே நீ இவ்வளோ தூரம் எல்லாமே ஆரம்பிச்சப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி அப்புறமேல என் பையன் தப்பு பண்ணவனாவே இருக்கட்டும், அவன் நீ சொல்கிறதெல்லாம் சொல்லி சரிதான், அவன் தப்பு தான் பண்ணியிருக்கான், அவன் தப்பாகவே இருக்கட்டும், 1000 தான் இருந்தாலும் அவன் என் புள்ள, அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் சொல்கிற தப்புக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டு நிற்க முடியாது. ஷூட்டிங் வருவான், படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்கிறதுக்கு நான் வந்து ஹானர் பண்ணுறேன், அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதை நீ செஞ்சு கொடு அவனுக்கு அப்படின்னா அந்த டாமினேட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவர் தரப்புல மறைமுகமாக அவங்க சொல்லியிருக்காங்க. மறைமுகமாக சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சுது. ஷூட் முடிஞ்சு ரிலீஸ் மூமெண்ட்டுக்கு போச்சு. நாங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கியோட பழக்கமே எனக்கு தெரியும். விக்கிக்கும் நயன்தாருக்குமான லிங்க் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து படமே வேற. நானும் ரவுடிதாங்கிற படத்தில் அவங்க இது பண்ணி அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவானுங்களே, 4 பேர் உட்காந்துட்டு இருந்தோம்னா நான் என் ஆள்ரா அப்படின்னு சொல்லணுன்னா அந்த ஆள் போகிறப்ப இந்த பேரை சொல்லி கத்துறதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி அந்த குரூப்ல இருக்கிறவங்க அந்த ஸ்பாட்ல இருக்கிற ஹீரோஸ் இவங்கெல்லாம் வந்து அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு நட்பா இருந்ததை அதை காதலை உருவாக்கி ஒரு பாட்டு கூட எழுதியிருப்போம் விக்கி. அதை வந்து இந்த பாட்டு யார் நினச்சி எழுதுனா உங்களை நினச்சிதான் அப்படின்னு கூஸ்பம்ஸ் ஏற்றி விட அவங்களுக்கு வந்து இப்படி ஒருத்தன் நம்மளை லவ் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற ஃபீல் தான் அது கல்யாணத்தில் போய் முடிஞ்சது. இதுதான் நான் கேள்விப்பட்ட இடத்துக்கு. ஏன் எப்படியா லவ் பண்ணாங்கன்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறது கேட்போம்ல எப்படியா, நான் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த படம் கெட்டவன் நின்று போனதுக்கு காரணம் வந்து சிம்பு வந்து அவர் பேரை போடணும் அப்படிங்கிற திரைக்கதை இல்லை, அது மட்டுமே காரணம் கிடையாதுங்க. ஒரு பிரச்சனைன்னா ஒன்று மட்டுமே காரணமாக இருந்தால் அடுத்தலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லி தானே அவர் பேரை போடணுங்கிறதெல்லாம் ஓகே சொல்லி தான் நானே படத்துக்கு போய் ஷூட்டிங்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 month வரைக்கும் ஷூட் பண்ணோம். அதில் இருந்த நிறையா விஷயங்கள் பின்னால் இருக்குது. மேனேஜர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து கேட்டதெல்லாம் வாரி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலேயே வந்து ஒரு 30 days ஷூட் பண்ணோம் அப்படின்னாலும் 30 days வந்து 5 கேமரா செட்டப், இத்தனைக்கு ஃபிலிம் கேமராவில் நாங்கள் ஷூட் பண்ணது. அதோட பட்ஜெட்டே வந்து வேறு. ஒரு நாளைக்கு 2 யூனிட்டு நின்றுட்டு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி 30 நாள் 250 பேருங்கிறப்ப பட்ஜெட்டே ஓவர் பட்ஜெட். அப்போ ப்ரொடியூசர்ஸ் தரப்புலேருந்து என்னென்னா நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், பட் இதுக்கான பிஸ்னஸ் இந்த படத்துக்குள்ளார இல்லையே, எண்ட் ஆஃப் டே போச்சுன்னா படத்துக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்குமே எப்படி அப்படின்னு நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கதையை மாடர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹாலிவுட் பேட்டர்னுக்கு விஷுவலைசேஷனை கொடுக்கணுங்கிற இடத்துக்கு முடிவு பண்ணிட்டோம். அந்த இதுக்கு நடந்ததோட ஓவர் பட்ஜெட்டு, அதில் இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் வந்து ஹீரோயின்ஸ் வந்து வந்தவங்க வந்து சரியான ஒரு நான் முத்தம் கொடுக்க மாட்டேன், லிப்லாக் பண்ண மாட்டேன். லேக்கா வாஷிங்டன் ஒரு பொண்ணு, அவங்க வந்து அந்த காலகட்டங்களில் எஸ்எஸ் மியூசிக்கில் கேம்பெயினிங்காக இருந்தாங்க. ஆமாம் தெரியும், அவங்க தான் ஹீரோயினா. ஆமாம், அவங்க கூட ஒரு ஏதோ குற்றச்சாட்டு மாதிரி ஏதோ ஒரு புகார் மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேட்டிகளில். அதான் உண்மை என்ன நடந்தது? அந்த லேக்கா வாஷிங்டன் ஏன் அந்த மாதிரி அவங்க அந்த படத்தில் இல்லைங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனால் எங்களுக்கு தெரியாது, நடிக்கணும்னு வந்தாச்சு, நடிக்கணும்னு வர்றப்ப கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? எல்லாம் அதுக்கெல்லாம் உடன்பட்டு தான் வர்றாங்க. வந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து அது நடக்கலை. ஏன் சிம்புவை பிடிக்கலையான்னு? சிம்புவை பிடிக்கலன்னு இல்லை, அவங்களுக்கு வேற ஒருத்தரோட பிடிச்சிருந்தது. யூனிட்டில் இருக்கிறவங்களா? யூனிட்டில் இருக்கிறவங்கள வெளியில் என்டர்லி வெளியில் அவங்க அதில் ஃபாலின் இருந்ததுனால இங்கே வந்து இவரோட பண்ணுறது வந்து அது தப்புங்கிற இடத்துக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க. அது ஆன் ஸ்பாட்டில் ஒரு ஆன் ஃப்ரேமில் வந்து இருக்கிற ஒரு லவ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நடிகைக்கு இருக்கணும். அது ஒரு நடிகை அப்படின்னு வந்தால் அதாவது ஆன் ஸ்க்ரீனில் எது வேணுமாலும் பண்ணிட்டு போனாலும் அது நடிப்பு சம்மந்தப்பட்டதோட கட் பண்ணி தூக்கி போடும். ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் போய் ஏதாவது பண்ணாதான் அது தப்பாக ஃபீல் ஆகும். ஆன் ஸ்க்ரீனில் அத்தனை பேர் 250 பேர் சுற்றி நிற்கிற இடத்துல ஒரு இது நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் நடிக்கணுங்கிற இடத்துக்கே வரக்கூடாதுல்ல, நடிகைங்கிற அந்த இடத்துக்கே வரக்கூடாதுல்ல. அப்படி இதாக இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலே இருந்துக்கணும் அப்படிங்கிறது தானே. நீங்கள் ஆரம்பத்தில் கதை சொல்லும்போது லேகா வாஷிங்டன்ட்ட இந்த மாதிரி முத்த காட்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை ஸ்பாட்டில் வந்து? இல்லை எல்லாம் சொல்லி தான் ப்ராப்பராக
எல்லாம் இன்டிமேட் சீன் இருக்குது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் பெட்ரூமில் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னது, சொல்லி ட்ராவல் பண்ணது. இத்தனைக்கும் வந்து பெட்ரூமில் கட்டி பிடிக்கிற சீன் வந்து சிம்புக்கே கிடையாது, வேற ஒரு கேரக்டருக்கு. அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிக்கிட்டு கடைசியில் சிம்புவே கட்டி பிடிக்கலங்கிறப்ப என்னத்த சொல்கிறது? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க வந்து சிம்புவை தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பு ரைட்டாக சொல்லலை, ஏன் சொல்லலைங்கிறதுக்கு நான் கேட்க முடியாது, ஏன் தவறாக சொன்னீங்கிறது கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட சிந்தனையில் அவர் தப்பாக இருந்திருக்கார், அப்படிதானே சொல்ல முடியும் ஒழிஞ்சு நான் வந்து அது சரி தப்புன்னு அது அருகதை எனக்கு இல்லை. பொதுவாக சிம்பு அவர்கள் வந்து ஒரு இரவு நேரத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவார். இரவில் தான் முழிச்சிட்டு இருப்பார். இரவில் தான் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், மியூசிக்கு, பாட்டு இது எல்லாம் இரவில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இரவின் சந்தோஷத்துக்கு தான்